Hello guys, welcome to VTM's channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆன்சர் மாடல் நம்பர் 6. சேம் நம்ம வந்து இது வரைக்கும் இன்ட்ரோ கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து மாணவர் பெயர் எழுதணும், இங்கே ஹால் டிக்கெட் நம்பர் எழுதணும். மேக்ஸிமம் உங்களுக்கு நேரத்துக்கு உங்களுக்கு ஹால் டிக்கெட் கையில் கிடச்சிருக்கும், இல்லைன்னா உங்கள் மேம் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் அந்த நம்பரை நோட் பண்ணிச்சுக்கோங்க. அந்த நம்பர் தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். தேர்வு மையம் நீங்கள் எந்த ஊரில் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் போட தெரியல, ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸில் உங்கள் நேம் அப்படியே எழுதிட்டு வந்துடுங்க. அண்ட் தென் எப்பவும் போல் நோட் கொடுத்துருக்காங்க, நீட்னஸ் அண்ட் லெஜிபிலிட்டி கேரி 5 marks. ஸோ ஆன்சர்ஸ் பண்ணும்போது நீட்டாக பண்ணுங்கள், ஓவர் ரைட் பண்ணாதீங்க. ப்ளூ ஆர் பிளாக் பெனில் தான் பண்ணணும். பென்சிலில் கண்டிப்பாக எழுதவே கூடாது. பென்சிலில் ஆன்சர்ஸ் எழுதாதீங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறோம், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கணும். ஸோ எங்களுக்கு பென்சில் தான் ஸ்கூல்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பெனில் எழுத அலோவ் பண்ணதே கிடையாது. நாங்கள் எப்படி எழுதுறது அப்படின்னா கண்டிப்பாக பெனில் தான் எழுதணும், பென்சில் எழுதக்கூடாது. ஸோ ஏன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே இருக்கும். தேர்வு எழுதும் மாணவர்கள் தங்கள் பெயர், தேர்வு எழுதும் மையத்தின் பெயர் ஆகியவற்றை தெளிவாக எழுத வேண்டும். நான் இங்கே முன்னாடியே சொன்னேன் இதை எழுதுவது. கட்டத்தில் தங்கள் தேர்வு என எழுத வேண்டும். ஸோ இங்கே வந்து உடைய எக்ஸாம் பதில்கள் கோடிட்ட இடத்தில். ஸோ இங்கே ஆன்சர்ஸ் என்ன பண்ணும், இங்கே வந்து பிளாங்க் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே நீலம் அல்லது கருப்பு மையில் ப்ளூ அல்லது பிளாக் பென்சிலில் தான் எழுதணும். பென்சிலாலேயோ கலர் பென்னாலேயோ எழுதக்கூடாது அப்படின்னு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நமக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பென்சிலில் யாருமே ஆன்சர் எழுதிடாதீங்க, பெனில் எழுதுங்க. அது ப்ளூ ஆர் பிளாக். நீங்கள் பால் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம், ஜெல் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கேட்ரேஜ் பென், இங்க் பென், எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் ப்ளூ ஆர் பிளாக் பென் தான் இருக்கணும். ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளூ ஆர் பிளாக் பெனில் மட்டும்தான் எழுதணும், பென்சிலில் எழுதக்கூடாது. நீங்கள் எவ்வளோ சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி. சார் ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர். ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்சர்ஸ் பார்க்க போகலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் பூர்த்தி செய்யவும். ஸோ கம்ப்ளீட் த ஃபாலோயிங். ஸோ ஆ கொடுத்துருக்காங்க, ஆனா இம் ஆம். ஸோ நெக்ஸ்ட் இக்கு மட்டும் இருக்குது, காவோட ஹாஃப் லெட்டர் இக்கு மட்டும் இருக்கப்போ கியானா வாட். இந்த கியா தெரிஞ்சுட்டோம்னா அது நிறைய இது எக்ஸாம் ஃபுல்லாக கியாங்கிற வேர்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கவுக்கு கவுன், இல்லைன்னா கவ்வா, 2 வேர்டு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே தாப் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிதாப். ஸோ கம்ப்ளீட் த ஃபாலோயிங்கில். ஸோ இங்கே வந்து லெட்டர் மட்டும் எழுதினா பத்தாது, ஃபுல் வேர்டையும் இந்த மாதிரி நீங்கள் எழுதியிருக்கணும். பேடு. ஸோ அப்போ தான் ஃபுல் மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து see the picture and write its name. ஸோ இந்த பிக்சர் பார்த்து இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து பால் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேந்து. செகண்ட் வந்து ஐ பிக்சர். நிறைய கொஷின் பேப்பர் மாடலில் நம்ம ஐ பிக்சர் பார்த்துட்டோம். ஆங்குனா ஐ. இங்கே இருக்கிறது பொமோகிரானேட், அனார், இது ஆப்பிள், சேப், இது வந்து ஆனியன். கண்டினியூவாக 2-3 மாடல் இப்போ வருது. ஆனியன், பியாஜ். இங்கே இருக்கிறது டீர்னா ஹிரன். ஸோ நெக்ஸ்ட் மேங்கோ, ஆம். இது வந்து பேரட், தோத்தா. ஸோ இங்கே படிச்சிட்டிங்கன்னா போதும், நாங்கள் ஃபில்லிங் பிளாங்க்ஸில் அண்ட் கொஷின் ஆன்சர்ஸில் ட்ரான்ஸ்லேஷனில் எல்லா இடத்துலையும் தோத்தாவோட ஸ்பெல்லிங் எழுதிடலாம். இது பனானா, கேலா. இது சேர், குர்சி. ஸோ படத்தை பார்த்து கேள்விக்கு பதில் எழுதும். ஹாத் மே கியா ஹே, இந்த கையில் என்ன இருக்குது, இந்த கையில் ஒன்றுமே இல்லை. அதனால் கியாக்கு பதிலாக குச் நஹி ஹே அப்படின்னு எழுதும். குச் நஹி ஹே. ஸோ ஹாத் மே குச் நஹி ஹே, இப்படி ஃபுல் ஆன்சர் எழுதணும். நான் ஜஸ்ட் குச் நஹிங்கிற ஆன்சரை மட்டும் எழுதுகிறேன். வஹா கித்தனை பேர் ஹே, இங்கே வந்து 1 2 3 4 ட்ரீஸ் இருக்குது. அதனால கித்தனைக்கு பதிலாக 4. வஹா 4 பேர் ஹேன்னு எழுதணும். யஹ் கியா ஹே, ஸோ இது என்னது, இந்தியா மேப்பு. ஸோ இப்போ கியாக்கு பதிலாக பாரத் கா மான் சித்ர ஹே அப்படின்னு எழுதணும். நௌக்கர் கியா லாத்தா ஹே, சர்வெண்ட் இந்த பிக்சரில் என்ன எடுத்துகிட்டு வர, அப்படி தர்காரி லாத்தா ஹே, தர்காரி வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு வராரு. கோடா கியா கீஞ்ச்தா ஹே, குதிரை என்ன இழுக்குது, எதை புல் பண்ணுது, அது காடி கீஞ்ச்தா ஹே, வண்டி இழுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல் எழுதவும், ரைட் ஆப்போசிட் வேர்ட். ஸோ ஷாம்கோனா ஈவினிங், சபேரே மார்னிங், சபேரே. பஹுத் அப்படின்னா நிறையா, கம்மியாக குறைவாக இருக்கிறது, இது மோர் லெஸ். மீட்டா ஸ்வீட், கடுவா பிட்டர். மீட்டானா ஸ்வீட், கடுவானா பிட்டர். சுந்தர் பியூட்டிஃபுல், இது ரொம்ப ஈஸி. முன்னாடி மட்டும் சேர்த்துட்டு இந்த கொஸ்டின் அப்படியே எழுதிக்கலாம். அசுந்தர், சுந்தர் அசுந்தர். தோ கிவ், லோ
டேக். ஆப்போசிட் இருக்க வேர்ட்ஸ் கூட நல்லா தரவை பார்த்துக்கோங்க, மீனிங்கோடு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம லாஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்லேஷன் தமிழ் டு ஹிந்தி ஒரு இங்கிலீஷ் டு ஹிந்தி நம்ம எழுதும்போது நிறைய வேர்ட் இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரைட் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். ஸோ நமக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர்ஸ்லேருந்து நம்ம வந்து லெட்டர்ஸில் எழுதணும், ஹிந்தி லெட்டர்ஸில் நம்ம எழுதணும். ஒன்லி 1 to 20 நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். அதிகமாக நம்பர்ஸ் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. 1 to 20 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர் நேம்ஸை கரெக்டாக ஸ்பெல்லிங் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து 2 கொடுத்துருக்காங்க. 2 அப்படின்னா தோ. ஸோ இங்கேயும் தோ இருக்குது. இப்போ தான் ஒரு டவுட் வரும், ஆப்போசிட்லி தோ கொடுத்தாங்க, அப்போ மேம் வேறு மீனிங் சொன்னாங்க, இப்போ வேறு மீனிங் சொல்கிறீங்களே அப்படின்னு தோணலாம். இங்கே இருக்கிற தோ வந்துட்டு கிவ் அப்படின்ற அர்த்தம். ஸோ தோ அப்படின்னா 2 மீனிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் மீனிங் கிவ், ரெண்டாவது மீனிங் டூ. மோஸ்ட் ப்ராப்ளம் நம்ம 2க்கு தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம், அதனால் அதுதான் நமக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும். ஸோ தோக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, அது கிவ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 நவ், 13 13 18 18 11 11 இக்கு பாதி தான் போட்டிருக்கேன், 11. நெக்ஸ்ட் 6th ரோமன் நம்பர் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும் பொருள் எழுதவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் ஒரு இங்கிலீஷில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். சோம்வார் நான் இங்கே இங்கிலீஷில் எழுதுகிறேன், இன்றைக்கி தமிழில் நான் சொல்லிடுறேன். சோம்வார் மண்டே. பிண்டி லேடிஸ் ஃபிங்கர், ஸோ வெண்டைக்காய். தோத்தா பேரட் கிளி. ஷேர் லயன் சிங்கம். கான் இயர் காது. கர் ஹவுஸ் வீடு. ஜமீன் ஃப்ளோர் தரை. தாலாப் பாண்ட் குளம். ஷாதி மேரேஜ் திருமணம். பௌதா பிளான்ட் செடி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் வேர்ட். சரியான சொல்லை கொண்டு வாக்கியத்தை பூர்த்தி செய்க. ஸோ இதில் வந்து ஆப் சாய் டேஷ் யா காஃபி. லேங்கா லேங்கே. லேங்கா லேங்கே ரெண்டுக்குமே ஒரே மீனிங்கா டேக் அப்படிங்கிறது தான். இங்கே ஆப் வந்துருக்கு ரெஸ்பெக்டட் கொடுக்கணும். ஸோ அதனால் லேங்கே அப்படிங்கிறத கரெக்ட். லேங்கா அப்படின்னா மரியாதை கொடுக்க வேண்டாம், நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்குறது. இங்கே நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது. ஸோ எடுத்துக்கிறீங்களா தான் நீங்கன்னு சொல்லும்போது எடுத்துக்கிறீங்களான்னு வரணும், அதனால் லேங்கே. ஸோ நீங்கள் வந்து காஃபி குடிக்கிறீங்களா, இல்லை காஃபி எடுத்துக்கிறீங்களா, இல்லை டீ எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். நவுகர் தர்காரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, லாத்தாகா லாத்தாகும். இந்த ஹூ வந்து மை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்தால் தான், மை வந்தால் ஹூவில் முடியணும், இங்கே மையே கிடையாது, அப்போ லாத்தாகாய் அப்படிங்கிறது தான் கரெக்டு. டேஷ் நாம் பரிமலா. ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், நாம் அப்படிங்கிறது மேஸ்குலின் ஜெண்டர். ஸோ இந்த பக்கம் பரிமலாங்கிறது ஃபீமேல் ஜெண்டராகவே மென்ஷன் பண்ணினாலும் இங்கே முன்னாடி நம்ம வந்து மேஸ்குலின் ஜெண்டர் தான் எடுத்துக்கணும். இங்கே மேரா மேரி என்னுடையதான், ரெண்டுக்கும் மீனிங் என்னுடையதான். ஆனால் இது வந்து மேஸ்குலின் ஜெண்டரை குடிக்கிறது, இது ஃபெமினைன் ஜெண்டரை குடிக்கிறது. ஸோ நாம் வந்துட்டாவே மேஸ்குலின் தான், ஸோ மேரா எடுத்துக்கிறோம் நம்ம. ஆப் கரம் தூத். நீங்கள் சூடான பால் குடி. பிவோனா குடி, பிஜேனா குடிங்க. இங்கே ஆப்னு கொடுத்துருக்காங்க நீங்கள், அப்போ நீங்கன்னா இங்கே மரியாதையாக தான் ஒரு குடி, நம்ம மரியாதை இல்லாமல் சொல்ல மாட்டோம். ஸோ பிஜிஏ. ஸோ இந்த மாதிரி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எழுதும்போது கரெக்ட் ஆன்சரை டிக் பண்ணிட்டு விட்டுறாங்க. அது என்ன ஆன்சரோ கரெக்டாக இங்கே எடுத்து எழுதுங்க. டேஷ் பெய்டு ஸோ இங்கே எவ்வளோ ட்ரீஸ் இருக்குது. இங்கே ஹையில் பார்த்தீங்கன்னா டாட் வச்சுருக்காங்க ப்ளூரல் ஃபார்மேஷனில். அப்போ ஏக்கு வராது, ஏக்குனா 1 சிங்குலர் ஃபார்மேஷன் தான், அப்போ அங்கே அது வராது, அதனால சார். ஸோ நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் ஏதாவது ஒரு பாடலை மனப்பாடமாக எழுதவும். ரைட் எனி ஒன் போயம், மெமரி போயம். இந்த ரோமன் நம்பரில் மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது. இந்த 2ல் ஏதாவது ஒன்று மெமரியாக எழுதணும். ஸோ 17 or 19th லெசனில் இருக்கக்கூடிய போயம்ஸை தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் என்ன கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து நம்பர்ஸ் போட்டுடலாம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே கொடுத்துருக்க கேப்பில் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் நம்ம எழுதணும். ஸோ நான் ஜஸ்ட் இன்றைக்கி நம்பர்ஸ் மட்டும் போடுறேன். நதி சமுத்திரம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரிவர் வந்து கடலை நோக்கி தான் போகும். கி ஓர் பஹத்தி ஹே. டாக்கியா. டாக்கியானா போஸ்ட்மேன். ஸோ இது வராத ஒரு ஆப்ஷனாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் மேட்ச்சில் படிக்கவே கிடையாது, ஒரு புக் பேக்லேயுமே எனக்கு தெரிஞ்சு டாக்கியாங்கிற வேர்டு இல்லை. ஸோ அப்போ அதை அப்படியே வச்சுக்கலாம், இங்கே போஸ்ட்மேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மை பாட் லிக். நம்ம பாடத்தை எழுதிட்டு இருந்த மை வந்தால் ஹூவில் தான் முடிக்கணும். இங்கே பாருங்களேன், இங்கே ஹூ இருக்குது. ஸோ அதனால் இது 3rd ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். பாரத். இந்தியா வந்து எப்பேற்பட்ட கண்ட்ரி, ஒரு பகுத் விஷால் தேசம். இந்தியா வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஓவர் கண்ட்ரி. ஸோ இது 4th ஒன்க்கான ஆன்சர். தோபி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தோபி. வாஷர்மேன் தோரஹாஹன். ஸோ இது வந்து 5th. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்கே பத்ரா லாத்தாஹன் தான் இருக்குது. அப்போ 2nd ஒன் ஆன்சர் இதுதான். ஸோ போஸ்ட்மேன் பிரிங் த போஸ்ட். ஓகேங்களா, பத்ரா லாத்தாஹன். ஸோ இதை மார்க் பண்ணதுக்கப்புறமா இதோடைய கரெக்ட் ஆன்சர் இது. ஃபஸ்ட் ஆன்சர் என்ன இதுவா, இது வந்து அப்படி எழுதணும். ஸோ ஒவ்வொரு ஆன்சருக்கும் நேராக இங்கே ஆன்சர்ஸ் எழுதிட்டே வரணும். அடுத்தது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். கோடிட்ட இடங்களை நிரப்புக.
ஸோ கோடிட்ட இடங்கள் இன்னொரு பக்கம் பார்க்கலாமா? வஹ் டேஷ் ஹை, அது வஹ் கலம் ஹை, அது பேனா. முகமே தாந்த் ஹோத்தே, இது ப்ளூரல்லையே ஹோத்தே கொடுத்துட்டாங்க, அப்போது ஹை போட்டு டாட் வச்சிடணும். ஏன்னா தாந்த் சிங்குலர்லேயும் ப்ளூரல்லையும் தாந்த் தான். பற்கள்னு தமிழில் சொல்லுவோம், டீத்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். ஆனால் அந்த டிஃப்ரென்சியேஷன் ஹிந்தியில் இருக்காது. ஸோ நான் வச்சுக்கோங்க, தாந்துன்னு வந்தால் இங்கே ப்ளூரல் ஃபார்மில் தான் போடணும். தும் ஹாத்தோ சே, நீ கைகளால் டேஷ் செய் அச்சா காம் கரோ, நீ நல்ல வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து வேலை செய்ய காம் கரோ அப்படின்னு சொல்லலாம். தும் ஹாத்தோ சே காம் கரோ, நீங்கள் கைகளால் வேலை செய்யுங்க. பாரத் மே கை டேஷ் மனாயே ஜாते हैं, இந்தியாவில் நிறையா எதை கொண்டாடுறோம்? தியோஹார்னா ஃபெஸ்டிவல் தான் நம்ம நிறையா கொண்டாடுறோம் இந்தியாவில். தியோஹார் சம்டைம்ஸ் நமக்கு லக் இருந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்சர் இருக்குது தியோஹாருக்கு. ஸோ இந்த ஸ்பெல்லிங் வந்து தப்பாகாமல் இங்கே நீங்கள் பார்த்து எழுதிடலாம். அதனால் கொஷின் பேப்பரில் இருக்க எல்லா கொஷின் ஃபஸ்ட் ஒரு ரீட் பண்ணிடுங்க. உங்களோட டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு எம்டியாக விட்டுருங்க, நமக்கு டைம் நிறையா இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் கொஷின் பேப்பர் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கும்போது அங்கேருந்து நமக்கு ஆன்சருக்கான ஸ்பெல்லிங்ஸோ இல்லை ஆன்சரோ எங்கேயாவது கிடைக்கும். ஸோ தியோஹார் டேஷ் பிரகார் होते हैं, ஃபெஸ்டிவல்ஸ் எவ்வளோ டைப்பாக இருக்குது? 2 பிரகார் होते हैं, ஃபெஸ்டிவல்ஸ் வந்து 2 டைப்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் த ஃபாலோயிங், விடை அளிக்கவும், ரைட் த ஆன்சர்ஸ். ஸோ ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? தோத்தே கா ஷரீர், ஓகே, பேரட்டோடைய பாடி என்ன கலரில் இருக்கும், எப்படி இருக்கும்? ஹரா ஹோத்தா ஹை. ஸோ நானே க்ரீன் கலரில் தான் எழுதுகிறேன். ஸோ க்ரீன் கலரில் இருக்கும் பேரட்ஸ் பாடி. பந்தர் கி பூஞ்ச் கைசி ஹை, பந்தர் மங்கீஸோட டெய்ல் எப்படி இருக்கும்? லாங்காக இருக்கும். லம்பி, ஸ்பெல்லிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, லம்பி ஹோத்தி ஹை. அடுத்தது கியா மேஜ் பர் கடி ஹை, டேபிள் மேலே கிளாக் இருக்கா? இங்கே கியான்னு ஃபஸ்ட் வேர்டு வச்சுனாவே சே எஸ் ஆர் நோ, ஹா இல்லைனா நஹி. ஸோ இங்கே நான் அந்த டேபிள் மேலே வந்து கிளாக் கிடையாது அந்த லெசனில். ஸோ அதனால் நஹி நம்ம போட்டுறோம். நஹி மேஜ் பர் கடி நஹி ஹேன்னு எழுதணும். இங்கே மகாபலிபுரம் கி மூர்த்தி கலா கைசி ஹை, மகாபலிபுரம் கூடிய ஸ்டாச்சு ஆர்ட் எப்படி இருந்தது? அத்புத் और अनोखी, अद्भुत और अनोखी, अद्भुत और अनोखी. क्या सांप के कान होते हैं? द स्नेक्स हैव इयर्स, அந்த பாம்புக்கு காது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கியாக்கு பதிலாக நஹி, இல்லை பாம்புக்கு காது கிடையாது அப்படின்னு எழுதுறோம். அடுத்தது டிரான்ஸ்லேட் இன்டு த தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் இல்லாத ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நான் இங்கிலீஷில் எனக்கு எழுதுற, தமிழில் நான் சொல்லிடுறேன். காய் கியா தேத்தி ஹை, வாட் டஸ் கவ் கிவ்ஸ், பசு என்ன குடிக்கிறது? तुम वहाँ क्या क्या देखोगे? What will you see there? What will you see there? நீ அங்கே என்னென்ன பார்ப்பாய்? मैं आज गाँव जाऊँगा, நான் இன்று கிராமத்திற்கு போவேன். I shall go to village today. यह गांधी जयंती का जुलूस है, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஜுலூஸ், காந்தி ஜெயந்தி, மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்திருக்கும், மீனிங்ஸில் வந்திருக்கு, இதெல்லாம் வச்சு நம்ம எழுதிடலாம். திஸ் இஸ் காந்தி ஜெயந்திஸ் ப்ரொசஷன், காந்தி ஜெயந்திஸ் ப்ரொசஷன். இது காந்தி ஜெயந்தி ஊர்வலம், ஜுலூஸ்னால் ஊர்வலம், ப்ரொசஷன், அதை வச்சு எழுதலாம். ராம் பரத் சே படா ஹை, மேட்ச் த ஃபாலோயிங்கில் படிச்சுருப்போம் நம்ம. ராம் இஸ் எல்டர் தென் பரத். ஸோ ராம் பரதனை விட பெரியவன் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். நெக்ஸ்ட் ஹிந்தியில் மொழிபெயர்க்கவும், டிரான்ஸ்லேட் இன்டு ஹிந்தி. ஸோ இப்போ நம்ம திஸ் இஸ் பேரட். ஸோ ரிப்பீட்டடாக அதே தான் நமக்கு படித்ததே தான் திருப்பி வருது. யஹு தோத்தாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மீனிங்ஸ்லேயும் பிக்சர்ஸில் பார்த்தோம் அந்த தோத்தா. இப்போ வரைக்கும் தோத்தா வந்துகிட்டே இருக்குது. கொஷின் ஆன்சர்ஸ்லேயும் இப்போ இதே பேப்பரில் தோத்தா நம்ம பார்த்தோம் முன்னாடி. ஸோ யஹு தோத்தாக. ஸோ அதனால் நமக்கு பார்த்திங்க ஒரு சில டைம் ஹிண்ட் இருந்துச்சுன்னா அப்படி தான், லக் இருந்துச்சுன்னா அப்படி ஒரு ஆன்சர் வந்து நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. அப்படியே பார்த்து நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிடலாம். வென் டு யூ ப்ளே, நீ எப்பொழுது விளையாடுவாய்? விளையாடுகிறாய். தும் கபு கேல்தே ஹோ. திஸ் இஸ் மை புக், இது யஹு என்னுடைய, மை மேரா கிதாப். கிதாப்ங்கிறது ஃபெமினின், மேரி கிதாப் है. तुम डोंट ईट चिप्स, நீ चिप्स சாப்பிடாதே. तुम चिप्स मत खाओ, சாப்பிடாதே. காவோனா சாப்பிடு, மத்து காவோனா சாப்பிடாதே. பசு என்ன குடிக்கிறது? வாட் டஸ் கவ் கிவ்ஸ்? பசுன்னா காய். காய் கியா
தேத்தி பசங்க ஃபெமினைன் ஜெண்டர், அதனால் தேத்தி என்ன குறிக்கிறது. ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லா வந்து ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. இப்போ நிறைய டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் எழுதி பார்த்துருப்பீங்க. இந்த டெஸ்ட் பேப்பர்ஸோட ஆன்சர்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் 2 மாடல் இல்லை ஒரு மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னோட ஓன் மாடல் டெஸ்ட் பேப்பரும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் வேணாலும் சொல்லுங்கள். நான் ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேயில் எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த என்னோட ஓன் மாடல் கொஸ்டின் பேப்பருமே நான் வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூ டைம்ஸ் சேனல். நன்றி, வணக்கம். இதே மாதிரி நிறைய சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் நிறைய விஷயங்கள் இதில் கற்றுக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ. டாடா பை பை. See you.